வணக்கம் நண்பர்களே. ஒரு 2 நாள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வீக்கெண்ட் ட்ரிப் பிளான் பண்ணணுமா? அப்ப கோயம்புத்தூர் உங்களோட பிளான்ல நீங்க ஆட் பண்ணுங்க. நாங்க முதல்ல எங்க போனோம்னு பார்த்தீங்கன்னா, மருதமலை முருகர் கோயிலுக்கு தாங்க போனோம். முருகருக்கு ஒரு அரோகரா போடுறதுக்கு கீழ இருந்து கவர்மெண்ட் பஸ்ல தானங்க நாங்க மேல போனோம். நீங்க உங்களோட பர்சனல் கார் எடுத்துட்டு வரீங்கன்னா, உங்களோட பர்சனல் கார்லயும் நீங்க மேல முருகர் கோயிலுக்கு போலாம். பட் ஆனா நீங்க வீக்கெண்ட்ல பிளான் பண்றீங்க அப்படின்னா, க்ரவுட் ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஸோ நாங்க அங்க வந்துட்டு ஒரு லோக்கலா ஒரு கார் புக் பண்ணிக்கிட்டோம், அங்க இருக்கிற இடத்த சுத்தி பார்க்கறதுக்கு. அங்க இருந்த க்ரவுட பார்த்துட்டு, நம்ம கார் எடுத்துட்டு மேல போகறதுக்குள்ள ரொம்ப டைம் ஆயிடும்னு சொல்லிட்டு, நாங்க கவர்மெண்ட் பஸ்ஸே எடுத்துட்டு போயிட்டோங்க. நாங்க போன அன்னைக்கு முருகருக்கு ராஜ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. தரிசனம் ரொம்ப அற்புதமா இருந்தது. முருகர பார்க்கவே ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு ரொம்ப மருதமலை ரொம்ப ஸ்பெஷலுங்க. மருதமலைக்கு போயிட்டு வந்தோனே எனக்கு ஒரு சூப்பரான நியூஸும் நடந்துச்சு. நாங்க 2 மணிக்குள்ள கோவை குற்றாலம் போகணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 4 மணிக்கெல்லாம் கோவை குற்றாலம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ நாங்க மருதமலையிலேருந்து நேராவே கோவை குற்றாலம் போனோங்க. கோவை குற்றாலம் போயிட்டு அங்கேருந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் அங்கே பஸ் சர்வீஸ் இருக்குங்க. அந்த பஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணி நம்ம உள்ளே போய்க்கலாம். உள்ளே போன அப்புறமா நம்ம வந்து நடந்தாங்க போகணும் உள்ளே நம்ம குற்றாலத்தை பார்க்கறதுக்கு. நடந்து போகிற பாதை ஃபுல்லாகவே ஒரு சீனிக்கான ஒரு வியூ இருந்ததுங்க. அப்படியே இயற்கையோட ஒரு ஒன்றின ஃபீலு. நாங்கள் கிட்ட போக 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 அந்த தண்ணீரோட சத்தமும் காதில் கேட்டுக்கிட்டே இருந்தது. எப்போ நம்ம அந்த கிட்ட போய் அந்த குற்றாலத்தை பார்ப்போன்ற ஒரு ஆர்வமும் தூண்டிக்கிட்டே இருந்ததுங்க. நாங்கள் உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு பார்த்த சீனிக்கே இப்போ நீங்கள் விஷுவல்ஸில் பார்க்குறதாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. எனக்கு இங்கே ஃபோட்டோ கிளிக் பண்ணும்போது எனக்கு முதல்ல தோணின சாங்கு அமரன் படத்தில் வர இந்த மின்னலே மின்னலே சாங் தாங்க. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்டர் ஃபால்ஸு கிட்டத்தில் போய் பார்க்குறேங்க. நான் வாட்டர் ஃபால்ஸ் பெருசாக போனதில்லை. எனக்கு கொஞ்சம் பயங்க வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் போகிறதுக்கு. ஏன்னா அந்த தண்ணீர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருமா, எங்கே நம்மளையும் அடிச்சுட்டு போயிடுமோன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கிட்டத்தில் போய் பார்த்தேன். என் ஹஸ்பண்டுக்கு தாங்க நான் ரொம்ப நன்றி சொல்லணும், என்னை கிட்டத்தில் கொண்டு போய் காமிச்சதுக்கு. அங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்தோங்க. இது எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. நாங்கள் அடுத்ததாக எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, ஈஷாக்கு தாங்க போனோம். ஈஷாவில் நைட் ஷோ ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. அன்றைக்கி லைட்டாக தூறிட்டு இருந்தது. நாங்களும் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தோம், நாங்கள் நைட் ஷோ பார்க்க முடியுமா இல்லையான்ட்டு. கொஞ்சம் தூறினாலே நைட் ஷோ வந்துட்டு கேன்சல் பண்ணிவிடுவாங்களாம். பட் எங்களோட நல்ல நேரம் தூறலும் நின்று போச்சு. நாங்களும் உள்ளே போய் நைட் ஷோ பார்க்க போயிட்டோம். அவ்வளோதாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டு இந்த நைட் ஷோ பார்க்கும்போது எனக்கு பயங்கரமான கூஸ் பம்ப்ஸ் தாங்க வந்துச்சு. அவ்வளோ பெரிய ஓப்பன் ஸ்பேஸில் அந்த இருட்டில் சிவனோட அந்த உருவத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப 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 புண்ணியம் பண்ணியிருக்கணுன்ற ஒரு ஃபீல் வந்துச்சுங்க. அடுத்த நாள் ஃபுல்லாக நாங்கள் ஈஷாவை தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். உள்ளே நிறைய தியானலிங்கம், சூரியகுடம், சந்திரகுடம் அப்படின்னு நிறைய இருக்குது. அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்க. இதெல்லாம் மொத்தமாக உங்களுக்கு 2000 2.5Kக்குள்ளே நீங்கள் பட்ஜெட் பிளான் பண்ணலாங்க. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. நன்றி நண்பர்களே.